அனைவருக்கும் வணக்கம். நான் அன்னபாரதி பேசுறேன். முண்டாசு கவிஞன் பாரதி அழகா சொன்னா, பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மை கேளடி, சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் என்று சொன்னான் முண்டாசு கவிஞன் பாரதி. அப்பேற்பட்ட பக்தியே கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையில ஒரு சமூகத்துலதான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே வேதனைப்படக்கூடிய ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. ஆமா, கண்டிப்பா நான் எதை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு நான் எப்பவுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கருப்பர் கூட்டம். சத்தியமா அது கருப்பர் கூட்டம் இல்லைங்க, மூடர் கூட்டம் தான் நான் சொல்றேன். கந்த சஷ்டி கவசம் எவ்வளவு அழகான ஒரு பொருள் வாய்ந்த ஒரு மிக இனிமையான ஒரு பாடல் தெரியுமா? கேட்க 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 அவ்வளவு மனசு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மதத்தின் மேல நம்பிக்கை இருக்குதுங்க. வாயில வந்ததெல்லாம் பேச முடியுமா? இன்னைக்கெல்லாம் பிரபலமானும் தான் பிரபலமானும் அப்படிங்கிறதுக்காக கண்டதை பூரா யூடியூப் சேனல்ல பூரா எல்லாத்தையும் யோசிக்கிறது பூரா பேசிட்டு இருக்காங்க. சத்தியமா கவர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். யூடியூப் சேனலுக்கு கூட கண்டிப்பா ஒரு சென்சார் கட்டுங்கிறது வேணும்னு நான் சொல்றேன். எல்லாத்தையும் பேச முடியாதுங்க. இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு. சாதியாலையும் மதத்தாலையும் சத்தியமா மதச்சாயம் பூச முடியாதுங்கிறத மட்டும் ஆணித்தரமாக இந்த இடத்துல நான் சொல்ல முடியும். ஏன்னா தீபாவளி வடையும் ரம்ஜான் பிரியாணியும் கிறிஸ்துமஸ் கேக்கும் இருக்கும் வரை அமெரிக்க உளவுத்துறையை நினைச்சாலும் நம் இந்தியாவோட ஒற்றுமையை குலைக்க முடியாது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள் இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மதத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. கந்த சஷ்டி கவசத்துல இயல்பாவே ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, சட்டியில இருந்தாத்தான் அகப்பையில் வரும், சட்டியில இருந்தாத்தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. உண்மையான பொருள் என்று சொன்னால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்னும் பையில் அருள் சுரக்கும் அப்படிங்கறதா உண்மையான பொருள். கந்த சஷ்டி கவசத்துக்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்குதுங்க. அதை கொச்சப்படுத்துறதுக்கு இவெல்லாம் யாருன்ட்டு நான் கேட்கிறேன். எவ்வளவு ஒரு மதத்தின் மேல ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை இருக்கு தெரியுமா? இன்னும் சொல்ல போனா பிறப்பால் நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ங்க. கிறிஸ்துவ பெண்ணாக இருந்தும் கூட பட்டிமன்ற மேடைகள்ல கோவில் திருவிழாக்கள்ல பேசும்பொழுது அதிகமாக இந்து கோயில்ல தான் பேசியிருக்கிறோம். அப்படி போகும்பொழுது அந்த முதலாக அந்த பக்தி பாட்டை சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது மனம் எவ்வளவு லேசா இருக்கும் தெரியுமா? ஆத்மார்த்தமாகத்தான் அந்த பக்தி பாடலை பாடுவாங்க. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு நுணுக்கங்கள் இருக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தர் விஷயம். இன்னைக்கு நாட்டுல எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொரோனாங்கிற ஒரு உயிர்கொல்லி நோய் மனுஷனுடைய உயிரை குடிச்சுக்கிட்டு இருக்குது. அதோட போராட முடியாம மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் வன்கொடுமையால பிரச்சனைகள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு விஷயம், மக்கள் பக்தியின் மேல் வச்சிருக்க நம்பிக்கை மட்டும்தாங்க. அந்த நம்பிக்கையை கூட குலைக்கிறதுக்கு இவனுக்குலாம் என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேட்கறேன். கண்டிப்பா நாங்க கேட்போங்க, குரல் கொடுப்போம். என்ன ரைட்ஸ் இருக்குது? நாட்டுல கொஞ்சமாவது நல்லவன் இருக்கான் அப்படின்னு சொன்னா, நாட்டுல கொஞ்சமாவது நல்லவன் இருக்கான்னா பக்தியின் மேல கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையினாலதான். நம்ம தப்பு செய்யக்கூடாது, கடவுள் நம்மளை தண்டிச்சுவாரு அப்படின்னு இளைய தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிறோம். அந்த பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட விஷயத்த நம்ம பாடல்களை கேட்டுட்டு இருக்கும் போது இப்பேற்பட்ட கொச்சையான விஷயங்கள் விமர்சனங்கள் வந்தா எப்படி நாங்க எதிர்கொள்வோம், எப்படி நாங்க தாங்குவோம்னா நான் கேட்கிறேன். வாயில வந்ததெல்லாம் பேச முடியாதுங்க. தமிழ் கடவுள் முருகன், முருகப்பெருமானுங்கிறது இன்னும் சொல்ல போனா தமிழ் கடவுள் முருகன். பாரம்பரியமாக ஒவ்வொருத்தருக்கும் மதத்தின் மேல் நம்பிக்கை இருக்கு. அதை குலைக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது யாருக்குமே. கிறிஸ்துவ மதத்துல என்ன சொல்றதுங்க? கிறிஸ்துவ மதத்துல பஞ்சத்தில் எலியாவை போல, பூகம்பத்தில் மோசேவை போல, பெரு வெள்ளத்தில் நோவாவை போல, கடலில் தூக்கி வீசப்பட்ட யோனாவை போல அவர்களோட நம்பிக்கை இருந்துச்சுங்க. கிறிஸ்துவ மதம் என்ன சொல்றது? இன்னும் சொல்ல இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு? அன்பை போதிக்கணும். ஒரு கண்ணத்துல வச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுப்பா அப்படிங்கிறார். இஸ்லாமியத்துல அவ்வளவு அழகான பாடல் கேட்கலாம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. எவ்வளவு அழகான பாடல், கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்குங்க. இன்னைக்கு ஏதாவது இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, கிறிஸ்தவனுக்கு ஒரு பிரச்சனைனா இஸ்லாமியன் வருவான், இஸ்லாமியனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹிந்து வருவான், ஹிந்துக்கு ஒரு பிரச்சனைனா கிறிஸ்தவன் வருவான். எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்க இந்த பிரச்சனைக்காகவே எத்தனை சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ சகோதரர்களாக இருக்கட்டும் குரல் கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா நாங்க கேட்போங்க. இந்தியா மதச்சார்பற்ற நாடு, எல்லா நாடும் நம்மளை வியந்து பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எப்படி இவங்க இவ்வளவு ஒற்றுமை, அதைத்தான் மற்ற நாடுகள் வியந்து பாக்குறாங்க. அப்படிப்பட்ட பக்தியை கொச்சப்படுத்துறதுக்கு இவருக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அந்த கந்த சஷ்டி கவசம் பாடும் பொழுது மனசுக்கு எவ்வளவு லேசா இருக்கும் தெரியுமா? பாடல் கேட்கும் பொழுது இன்னும் சொல்ல போனா என்னுடைய குழந்தை வயிற்றில் சுமக்கும் பொழுது, இரண்டாவது குழந்தை வயிற்றில் சுமக்கும் போது கூட கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக பாடி மனசுல நான் கேட்டு அவ்வளவு மனசு லேசா இருந்துச்சு. எத்தனை தாய்மார்கள் இது கேட்கறாங்க தெரியுமா? எத்தனை ஆண்கள் மனதார பாடுறாங்க. அந்த நம்பிக்கையை குலைக்கலாம் எப்படின்னு நான் கேட்கிறேன். கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு அழகா ஆரம்பிக்கும் போது அவ்வளவு ரம்மியமா இருக்குங்க.
துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் கந்த சஷ்டி கவசம் தனி, அமரரிடம் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன், பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட, மைய நடனஞ்செய்யும் மயில் வாகனனா கையில் வேளாள் என்னை காக்க வென்று வந்து, வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக, இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக, ஆறு முகம் படைத்த ஐயா வருக, நீரிடும் வேலவன் நித்தம் வருக, சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரகண பவனார் சடுதியில் வருக, ரகண பவசர ரிகண பவசரிரிரிரிரிரி வின பவசரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண வசரகணப வருக வருக, அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக, என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தென்னை காக்க வேலோன் வருக, ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உயிரொளி சவ்வும், உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளியவும், நிலை பெற்று என் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகன்றியும் தனி ஒளியவும், குண்டலியாம் சிவகுகந்தினம் வருக, ஆறு முகமும் மணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவளச்சு வாயும், நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும், ஈராறு செவியில் இலகு குண்டலமும், 6 தின்புய தலகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து, நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் புரி நூலும் முத்தணி மார்பும், செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும், நவரத்னம் பதித்த சீராவும், 2 தொடை அழகும் இணை முழந்தாளும், திருவடி அதனில் சிலம்பொளி முழங்க, செககண 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 செகன மொக 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 மொகன நக 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 நகன டிகு குண டிகு 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 குண டிகுண ர 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 ரி 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 டு 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்குங்கு, விந்து விந்து மயிலோன் விந்து, முந்து முந்து முருகவில் முந்து, இன்றனையாளும் ஏரகச் செல்வா மைந்தன் வேண்டும் வர மகிழ்ந்துதவும், லாலா 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 வேசமும் லீலா லீலா லீலாவினோ பழம்பெற காக்க, பிடரிகள் 2 பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, பழு 16 பருவேல் காக்க, வெற்றிவேல் வயிற்றை விளங்கவை காக்க, சிற்றிடை அழகுர செவ்வேல் காக்க, நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க, ஆண் குறி 2 மயில்வேல் காக்க, பிட்டம் 2 பெருவேல் காக்க, வட்ட குதத்தை வல்வேல் காக்க, பனை தொடை 2 பருவேல் காக்க, கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க,
ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க, கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க, முன் கை இரண்டும் முரண்வேல் காக்க, பின் கை இரண்டும் பின்னவள் இருக்க, நாவில் சரஸ்வதி நற்துணையாக, நாவி கமலம் நல்வேல் காக்க, முப்பால் நாடி முனைவேல் காக்க, எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க, அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவி வந்து கனகவேல் காக்க, வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க, அரையிருள் தன்னில் அணையவில் காக்க, ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க, தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, பில்லி சூனியம் பெரும் பகை அகல, வல்ல பூதம் பலாஸ்டிக பேய்களும் அள்ளல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும், கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும், பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும், அடியனை கண்டார் அலறி கலங்கிட, இருசி காட்டேரி துன்ப சேனையும், எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும், கனபூசை கொள்ளும் காளியுடனை விட்டாகாரரும், மிகு பல பேய்களும் அந்தியக்காரரும் சண்டாளர்களும், என் பெயர் சொல்லவும் இடுவிழுந்தோடிட, ஆணை அடியினில் அரும்பாவைகளும், பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும், நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும், பாவைகள் உடனே பலகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும், ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும், காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் அஞ்சனமும், ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட, மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட, காலதுதாயனை கண்டால் கலங்கிட, அஞ்சி நடுங்கிட, அரண்டு புரண்டிட, வாய் வீட்டலறி மதி கேட்டோட, படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட, கட்டு கட்டி உருட்டு கை கால் முறிய, கட்டு கட்டு கதறிட கட்டு, முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட, செக்கு செக்கு செதில் செதிலாக, சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு, குத்து குத்து கூர்வடி வேளார், பற்று பற்று பகலவன் தனலெறி 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 தனலதுவாக, விடு விடு வேலை வெருண்டது ஓட, புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் எனை தொடர்ந்தோட, தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம், ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க, ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும், வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சிரங்கு, குடைச்சல் சிலந்தி குடல்வி பிருதி, பக்க பிளவை படத்தொடை வாழை, கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி, பற்குத்தரனை பரு அறையாப்பும், எல்லா பிணியும் என்றனை கண்டாய் நில்லாதோட, நீ எனக்கு அருள்வாய் ஈரேழ் உலகமும் எனக்கு உறவாக, ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காய் மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாக, உன்னை துதிக்க உன் திருநாமம் சரகண பவனே சையொளி பவனே, திரிபுர பவனே திகழொளி பவனே, பரிபுர பவனே பவமொழி பவனே, அரிதிரு மருகா அமராபதியே, காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய், கந்தா குகனே கதிர்வேலவனே, கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அளித்த இனிய வேல் முருகா, தனிக்காச்சலனே சங்கரன் புதல்வா, கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா,
பழனி பதிவாள் பாலகுமாரா, ஆவினன் குடிவாள் அழகிய வேளா, செந்தின் மாமலையோரும் செங்கல்வராயா, சமராபுரிவாள் சண்முகத்தரசி, காரார் குழலாள் கலைமகள் நன்ற, என்னாவிருக்க யானுனை பாட, என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக, ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதிய நேசமுடன் யான் நெற்றியில் அணிய, பாச வினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக, அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக, வேலாயுதனா சித்தி வெட்டடியேன் சிறப்புடன் வாழ்க வாழ்க வாழ்க, மயிலோன் வாழ்க வாழ்க வாழ்க, வடிவேல் வாழ்க வாழ்க வாழ்க, மலைக்குரு வாழ்க வாழ்க வாழ்க, மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க, வாரண துவசம் வாழ்க வாழ்க, என் வறுமைகள் நீங்க, எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்தும் பெற்றவள் நீ குரு பொறுப்பது உன் கடன், பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே, பிள்ளை என்றன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீது உன் மணமகிழ்ந்தருளி, தஞ்சமென்றடியா தலைத்திட அருள் செய், கந்த சஷ்டி கவசம் திரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்தது, காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் நங்கம் துளக்கி, நேசமுடன் ஒரு நினைவதுவாகி, கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் தாருரு கொண்டு, ஓதிய ஜபித்து உகந்து நிரணிய அஷ்டதி கொள்ளோரடங்களும் வசமாய், திசை மன்னர் என்பர் செயலதுருளுவர், மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர், நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர், எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர், கந்தற்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும், விழியால் காண வெருண்டிடும் பேய்களும் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும், நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி, அறிந்தனதுல்லம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக, சூரபத்மாவை துணித்த கையதனா இருபத்தேழ்வர்க்கு உவந்த முதலித்த, குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி, என்னை தடுத்தாட்கொள்ள என்றனதுல்லம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி, தேவர்கள் சேனாபதியே போற்றி, குரமகள் மணமகிழ் கோவே போற்றி, திறமிகு திவ்ய தேகா போற்றி, இடும்பாயுதனே இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெற்றி புனையும் வேலே போற்றி, உயர்கிரி கனக சபை கோரரசே மயில் நடமிடுவோர் மலரடி சரணம் சரணம் சரணம், சரவண பவவும் சரணம் சரணம், சண்முகா சரணம் சரணம் சரணம், சண்முகா சரணம் சரணம். எவ்வளவு நல்லா இருக்குங்க பாடல். இதுல ஒவ்வொரு அங்கங்களையும் சுட்டி காமிக்குதுன்ட்டு சொல்றாங்களே, நான் தெரியாதரமா தான் கேட்கிறேன். ஒரு குழந்தை 10 மாசம் பெத்தெடுத்த ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றாங்க. ஒரு குழந்தை ஒரு தாய் கிட்ட கேட்க மாட்டாளா, அம்மா எனக்கு இந்த இடம் வலிக்குமா, எனக்கு தடை விடுமா, அம்மா எனக்கு இந்த இடம் வலிக்குமான்னு ஒரு குழந்தை தாய் கிட்ட கேட்க மாட்டாளா? அதே போலதாங்க முருகப்பெருமானும் கடவுள் கிட்ட பக்தராக நாம் கேட்கிறோம். இதுல எந்தவித தவறும் இல்லை. இதை கேட்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. தயவு செய்து மக்கள் பக்தியின் மேல் வைத்த நம்பிக்கையை மட்டும் குலைக்காதீர்கள். அது எந்த மதமாக இருக்கட்டும், ஒற்றுமையோடு வாழ்வோம், கரம் கோர்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.